ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு குட் வைபான ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும், என்ன இதுவரைக்கும் சப்போர்ட் பண்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து லைக் குடுக்க மறக்காதீங்க. அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கான கன்டென்ட் என்ன அப்படின்னா, வீடும் பூஜை அறையும் எப்படி ஒரு மங்களகரமா, தெய்வீகமா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாரி தான். கண்டிப்பா நெறைய பேர் என்னை விட நல்லாவே ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நான் வந்து ஆல்ரெடி வீடியோல சொன்ன மாரி ரொம்ப ரொம்ப சோம்பேறியா இருந்தவ தான். இப்ப ரீசென்ட்டா ஒரு 2 இயர்ஸா வந்து ரொம்பவே சுறுசுறுப்பா மாறியிருக்கிறேன். ஸோ அகைன் அண்ட் அகைன் நெறைய வீடியோல நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு தான். ஸோ என்ன மாதிரி இருக்கிற சில பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடு ஃபர்ஸ்ட்டு தூசி இல்லாம, ஒட்டடை இல்லாம இருந்தாலே கொஞ்சம் தெய்வ கடாட்சம் தங்கும்னு சொல்லுவாங்க. சில பேர் வீட்ல இருந்தே நம்ம வந்து கிளீன் பண்றதுக்கு என்னைய மாதிரி சில பேர் இருப்போம். கிளீன் பண்ண எரிச்சல் பட்டுக்கிட்டு. சில பேர் வந்து வொர்க்கிங் உமனா இருக்கிறோம். ஸோ, அதனால வந்து வேலை கிடைக்கிற நேரத்தில கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நெனைப்போம். அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் 2 டேஸ் ஒன்ஸாவது நம்ம வந்து வீட்ட பெருக்கி கொஞ்சம் நீட்டா வச்சுக்கலாம். அதே மாரி எப்பவும் வந்து பெட்ட வந்து நல்லா வந்து நீட்டா வச்சுக்கங்க. அடிக்கடி பெட் ஸ்ப்ரெட்ட மாத்துறது, அதே மாரி ஸ்க்ரீன் கர்டைன்ஸ் இருந்தாலும் அதையும் அடிக்கடி வந்து சேஞ்ச் பண்றது. அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் ஒன்ஸாவது அத வந்து அலசி போட்டு, அதில வந்து நம்ம கம்ஃபர்ட் இந்த மாரி ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கலாம். அந்த வாசனையே வந்து நம்மளுக்கே வந்து ஒரு ப்ளசன்ட் ஃபீல குடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பவுல்லயோ, ஒரு கிளாஸ் டம்ளர்லயோ எலுமிச்சம்பழம் போட்டு வீட்டுக்கு வெளியில அதாவது யார் வந்தாலும் அதில வந்து கண் பார்வை படுற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிறது. அதில வந்து பன்னீர வந்து தெளிச்சிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் வாசமா இருக்கும். கொஞ்சம் பூவையும் போட்டோம்னா, இன்னும் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதோட ஜவ்வாதுவும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்றப்ப வீடு ஃபுல்லா வந்து நல்லா வந்து ஒரு அந்த ஸ்மெல்லே வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில இருந்து இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டு வாசல கொஞ்சம் அலங்காரம் பண்ணாலே நம்மளுக்கே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். டெய்லி நம்ம பூஜை அறையில வந்து விளக்கு ஏத்துறோமோ இல்லையோ, வெளியில வந்து இந்த மாதிரி வந்து சாம்பிராணி தூபத்த வந்து வச்சு விட்டுட்டு, அதில கொஞ்சம் வெண்கடுகு போட்டு வைக்கலாம். நல்லா வீடே வாசமா இருக்கும். அதுக்கப்புறம் பூஜை அறைன்னு பார்த்தா, இந்த மாதிரி மாக்கோலம் போடுறது. இத வந்து இதுவரைக்கும் நீங்க வந்து இந்த மாரி மாக்கோலம் போடல அப்படின்னா, இந்த மாரி போட்டு பாருங்க. செம்மையா இருக்கும். அப்படியே அந்த பூஜை அறையே வந்து ஒரு மங்களகரமா நம்மளுக்கே ரொம்ப புடிச்சு போய் அத வந்து ஒரு கோயில் மாரி ஒரு ஃபீல்ல வந்து தோண ஆரம்பிக்கும். ஸோ மாக்கோலம் போடுறது, அப்பப்ப இந்த மாதிரி மா இலைய வந்து நிலவாசல்லயும், பூஜை அறைக்கு வெளியிலயும் இந்த மாதிரி மா இலைய வந்து கட்டிட்டு, அதில வந்து சந்தனம், குங்குமம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு தெய்வ கடாட்சமா தெரியும். ஸோ நம்ம சின்ன சின்ன விஷயங்கள வந்து ஃபாலோ பண்றது மூலியமா நம்ம நெறைய ஒரு பாசிட்டிவ் வைப வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஒரு குட் வைப் நம்மளுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மா இலை கட்டினோம்னா ஒரு 3 டேஸ்ல வந்து கொஞ்சம் காஞ்சிரும். அப்படியே நம்ம வந்து அத ரிமூவ் பண்ணிறணும். இத வந்து மந்த்லி ஒன்ஸாவது நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பூஜை அறையில நம்ம இன்னொன்னு பண்ண வேண்டியது, அந்த நம்ம வச்சிருக்க அந்த பூஜை அந்த சாமி படங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சந்தன குங்குமம் பொட்டு வச்சு விட்டுறணும். நெத்தியில மட்டும் வைக்காம நம்ம கை, சாமி கையில வச்சிருக்க சங்கு, இந்த மாரி இடங்கள்ல வந்து நம்ம பொட்டு வச்சுட்டோம் பார்த்தோம்னாலே, அந்த சாமி படங்களே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு என்ன சொல்லனே தெரியல. அந்த ஃபீல வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க தெரியும். இந்த மாதிரி நெறைய பேர் வைப்பீங்க. வைக்காதவங்களுக்காக நான் வந்து சொல்றேன். நான் திருப்பி மென்ஷன் பண்றது, என்ன மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி நீங்க பண்ண பண்ண நெறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ள வந்து நடக்கும். ஸோ அந்த மாரி இருந்து எனக்கு நெறைய மாற்றங்கள் நான் வந்து மாறுனதுனால தான் ஒவ்வொரு வீடியோலயும் அத வந்து சந்தோஷத்தோட நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த சரஸ்வதி படத்துல இந்த வீணை அவங்களோட இஷ்டம். அதனால அதுலயும் வந்து நான் சந்தனம், குங்குமம் வச்சிருக்கிறேன். சந்தனம், குங்குமம் வைக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும், அதில கொஞ்சமா பன்னீரையும் வந்து கலந்துக்கலாம். ஸோ வாசமா இருக்கும். அதுவும் வந்து பூஜை அறைக்கு இன்னும் கொஞ்சம் வாசனை குடுக்கும். இதே சந்தன, குங்குமம் நம்ம பூஜை அறை கிளீன் பண்றப்பலாம் நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து விபூதி வச்சு கூட நல்லா வந்து தொடச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த சாமி படம் நல்லா கிளீன் பண்ணிட்டு, திரும்பவும் வந்து நம்ம பொட்ட வந்து மாத்தி வச்சிரணும் சந்தன, குங்குமத்த. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதில வந்து காயின் வச்சு தான் நம்ம வைக்கணும். எப்பவுமே வந்து அந்த பச்சரிசி இட்டு காயின் வச்சு தான் கோமாதா, அப்புறம் சின்ன சின்ன அன்னலக்ஷ்மி எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து வைக்கணும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னையும் வந்து அலங்காரம் பண்ணிட்டு, அந்த பூஜை அறையில ஃபுல்ஃபில்லோட பார்க்குறப்ப அவ்வளவு திருப்தியா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இதே இது நான் வந்து பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் மாக்கோலம்லாம் போட மாட்டேன். வெறும் பேப்பர் விரிச்சு தான் வச்சிருந்தேன். இப்ப இந்த மாக்கோலம் கொஞ்சம் கலைஞ்சிட்டாலே எனக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படியே வந்து மாத்திருவேன்.
ஸோ பூஜை அறையில வந்து இது ஒரு சின்ன இடமாவே இருந்தாலும், அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மாக்கோலம் போட்டு பாருங்க. மாக்கோலம் போடுறப்பயும் அந்த பச்சரிசி மாவு அரைக்கிறப்ப, அதிலயும் கொஞ்சம் பனீர கலந்து, ஜவ்வாதையும் கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம மாக்கோலம் போடலாம். இந்த மாதிரி செய்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து பூஜை அறையில ஒரு வாசம் வந்து எப்பவும் இருந்துட்டே மாரி இருக்கும். அது ரொம்பவே நல்லாருக்கும். அப்புறம் இந்த மா இலைய வந்து நம்ம தோரணம் கட்டுறப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே வந்து ஒரு 5 மா இல, ஒரு 4 மா இல, ஒரு கொஞ்சம் மா இல கிடைச்சாலே போதும். இந்த மாதிரி வந்து நம்ம தீர்த்த சொம்பு மாரி வச்சிருப்போம். அதில வந்து இந்த மாரி வச்சுட்டு, நடுவுல வந்து ஒரு பூ வச்சு விட்டுறலாம். நம்ம யூஸ் பண்ற அந்த பூஜை அறையோட சந்தனம் வந்து மாத்திரை பீஸ் மாரி இருக்கும். அதாவது மாத்திரை அந்த வில்ல வில்லையா இருக்கும். அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்மெல்லே இருக்காது. இந்த மாரி சந்தனம் பவுடரா வந்து வாங்கிட்டோம்னா, இது சூப்பர் வாசனையா இருக்கும். நம்ம விளக்குக்கு பொட்டு வைக்கிறப்ப, சாமிக்கு வந்து பொட்டு வைக்கிறப்பலாம் இதே இத வந்து யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு வேற சந்தனம் வந்து அந்த வில்ல சந்தனம் வாங்க கூட பிடிக்காது. அடுத்ததா இந்த தசாங்கம் பவுட்ரு. இந்த தசாங்கம் பவுடரும் வந்து கோயில்ல இருக்கிற அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு வீட்ல வந்து அதிகமா சாம்பிராணி தூபம் வந்து ஏத்துறோமோ, அந்த அளவுக்கு வீடு வந்து ரொம்ப வந்து பாசிட்டிவ் ஃபீல வந்து குடுக்கும். அதுக்கப்புறம் மாசத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து அந்த தேங்காய் சிரட்டையில வந்து நம்ம வந்து சாம்பிராணி தூபம் காட்டுவோம்ல, அந்த மாதிரி போடலாம். இந்த மாதிரி வந்து சாம்பிராணி தூபம் வந்து நம்ம வீட்ல வந்து சாம்பிராணி வில்ல யூஸ் பண்றது ரெகுலரா பண்ணுவோம். இத அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாரி பண்ணலாம். இத கொஞ்ச நேரம் நம்ம ஸ்டவ்ல வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி சாம்பிராணி கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, நம்ம சாம்பிராணி கரண்டிலேயே அந்த சிரட்டைய வச்சு 2, 3 சூடத்த பொருத்தி விட்டு அந்த மாரியும் வைக்கலாம். ஸோ, இதில வந்து நான் மூலிகை சாம்பிராணி தான் நான் வந்து பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ரொம்பவே ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ, இத வந்து இப்படி வீடு ஃபுல்லா வந்து காட்டுறது மூலியமா செம ஃபீல் அந்த பாசிட்டிவ் வைப் வந்து இருக்கும். இது வந்து செய்றப்ப வந்து வீடு ஃபுல்லாவே தான் நம்ம காட்டணும். அது மட்டும் இல்லாம எப்பவுமே விளக்கேத்தும் பொழுது நம்ம பத்தி, சூடம், சாம்பிராணிலாம் வந்து காட்டுறப்ப, வீட்டுக்கு வெளியில இருந்து தான் நம்ம வந்து கொண்டு வந்து காட்டிட்டு வீட்டுக்கு வெளியிலலாம் காட்டி கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ள வந்து காட்டுற மாரி இருக்கும். ஸோ, அந்த நேரம் வந்து ஸ்ரீதேவி அந்த தேவியார வந்து நம்ம அழைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததா மெயினா நம்ம எப்பவும் வீட்ல விளக்கேத்துறது, ரெகுலரா நம்மளால விளக்கேத்த முடியலனா கூட செவ்வாய், வெள்ளி அட்லீஸ்ட் வாரத்துல 1 நாளாவது நம்ம வந்து விளக்கேத்திறணும். இது வந்து கண்டிப்பா செம பாசிட்டிவ் ஃபீல வந்து நம்மளுக்கு குடுக்கும். நெறைய விஷயங்கள வந்து மாத்தி குடுக்கும். நான் அதாவது இருந்தத விட நான் உணர்வு பூர்வமா இத உணர்ந்து நான் சொல்றேன். அதுக்காக கடவுள் நம்பலன்லாம் இல்ல. கடவுள ரொம்ப நம்புவேன். கடவுள் பக்தியெல்லாம் நெறைய இருக்கும். ஆனா வீட்ல விளக்கேத்தி சாமி கும்பிடுறதுக்கு அவ்ளோ சோம்பேறித்தனம் படுவேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. டெய்லியுமே நான் விளக்கேத்துறேன். என்னால முடியாத நாட்கள தவிர்த்து மத்த எல்லா நாட்களுமே நான் விளக்கேத்துறேன். ஸோ அது மூலியமா அதாவது நான் என்னால விளக்கேத்த முடியலனா கூட நான் வெளியில வந்து ஒரு சாம்பிராணி பாக்கெட்டே வச்சிருக்கிறேன். நான் வீட்டு வாசல்ல வந்து அத பொருத்தி வைக்கிறதுக்காக. டெய்லியுமே விளக்கேத்தலனா கூட நம்ம வந்து இந்த மாரி சாம்பிராணி தூபம் வந்து வெளியில ஏத்தி வச்சிரலாம். இந்த மாதிரி நம்ம பண்றது மூலியமா ஃபீல் பண்ற விஷயம் என்ன அப்டின்னா, இப்பலாம் வெளியில போயிட்டு வந்து இப்ப வீடு திறந்தாலே எனக்கு வந்து அந்த பத்தி சாம்பிராணி ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லா நிறைஞ்சு இருந்துகிட்டே இருக்கனால, அந்த கோயில் அறையில அதாவது கோயிலுக்குள்ள வந்து நுழைஞ்சா நம்மளுக்கு எந்த மாதிரி வந்து ஒரு ஸ்மெல் வரும், அப்படிதான் வீடு ஃபுல்லா எப்பவுமே இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இந்த ஃபீல வந்து நீங்களும் அனுபவிச்சு பாருங்க. நம்மளோட வீடே வந்து தெய்வ கடாட்சமா மாறும். கடவுள் நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா இந்த உணர்வு உங்களுக்கும் ஃபீல் ஆகும். நைட் டின்னரா நான் இன்னைக்கு ரெடி பண்ணது மேக்ரோனி தான். மேக்ரோனி பாஸ்தா வந்து ரெடி பண்ணியிருப்பேங்க. இதில வந்து நம்மளுக்கு வந்து மசாலாலாம் வந்து வரல. வெறும் மேக்ரோனி பாஸ்தா பாக்கெட் தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இது வந்து எப்பவும் போல நம்ம பாஸ்தா வந்து எப்படி ஹாட் வாட்டர வச்சு நல்லா பாயில் பண்ண வாட்டர்ல வந்து பாஸ்தாவ போட்டு, அதோட உப்பும் கொஞ்சமா எண்ணெயும் விட்டு நல்லா கொதிக்க வச்சு, வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மேக்ரோனிய தண்ணிய வடிச்சு வச்சாச்சு. இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி, பொடிசா சாப் பண்ண இஞ்சி பூண்ட சேர்த்துட்டு, அதோட பெரிய வெங்காயம் பொடிசா சாப் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, இதோட கேப்சிகமும் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்குனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கிறேன். சின்னதா இருந்தா ஒரு 2 பழம் சேர்த்துக்கங்க. இது கொஞ்சம் புளிப்பா இருந்தா தான் நல்லாருக்கும். ஸோ தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் காய்கறிகள அதோட சேர்த்துருக்கிறேன். நான் இன்னைக்கு சேர்த்த காய்கறிகள் பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, கோஸ் சேர்த்துருக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா காய் வேகறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு, தண்ணி தெளிச்சு காய் வேகுற நேரத்தில இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி, ஒரு பேன வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி, அதில ஒரு முட்டைய உடைச்சு போட்டு, கொஞ்சமா உப்பு போட்டு, நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு, அதாவது எடுத்தோனே ஃபுல்லா பெரட்டிறக்கூடாது. நல்லா லைட்டா அடியில வெந்ததுக்கப்புறம் லைட்டா இப்படி போட்டு பெரட்டி வச்சுக்கலாம்.
அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கலந்துக்கிட்டே இருந்தோம்னா முட்டை ரொம்ப வந்து பொடி மாஸ் மாதிரி ஆயிரும். இந்த இதுக்கு அப்படி போட்டால் நல்லாவும் இருக்காது. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இதோட வந்து கரம் மசாலையும் மிளகாத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து மசாலோட வதங்கட்டும். இப்போ நான் இதோட வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். நான் வந்து மேகி டொமேட்டோ கெச்சப் தான் 1 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் வந்து இதுக்கு கொஞ்சம் புளிப்பு தூக்கலாக இருக்கும். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வடித்து வச்ச அந்த மேக்ரோனியை இதோட வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கலாம். இந்த காய்கறிகள் மசாலா எல்லாம் மேக்ரோனியோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த முட்டையை வந்து இதோட ஆட் பண்ணி பெரட்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அளவு நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமா மிளகுத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். காரம் வந்து ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூள் சேர்த்ததுனால மிளகுத்தூள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கங்க. மிளகுத்தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியா அதோட வந்து கசூரி மேத்தியை ஆட் பண்ணி ஒரு பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான மேக்ரோனி வந்து ரெடி ஆயிரும். இந்த மேக்ரோனி செய்யறதுக்கு நீங்க மேகி மசால் பாக்கெட் கிடைச்சா கூட அதை கூட ஆட் பண்ணி நம்ம சேர்க்கலாம். அது வந்து ஒரிஜினல் மேகி டேஸ்ட்டே நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைனா இந்த மாதிரி மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் மட்டும் சேர்த்தா போதும். இதுவுமே நல்ல டேஸ்ட் தான் கொடுக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் புளிப்பு தூக்கலாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாவும் இருக்கும். அதுக்காக ஓவர் புளிப்பும் வந்து டேஸ்ட்டை வந்து மாற்றிடும். சூப்பரான மேக்ரோனி ரெடி ஆயிருச்சு. இதுக்கப்புறம் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன் கிளீனிங்லாம் முடிச்சுட்டு இருந்த ஃப்ரூட்ஸையும் வந்து எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான், இதோட இந்த விலாக் வந்து முடியுது. கண்டிப்பாக என்னோட விலாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது விஷயங்கள் நிறை குறை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.